சிட்டிசன் ஜோசப் அவர்களே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களுடைய ஜீசஸ் சேவ் டெஸ்டிமோனி நான் கேட்க ஆசைப்படுறேன். டெஸ்டிமோனி தாங்க பாஸ்டர் இப்ப. சங்கமம். ஓகே பாஸ்டர். சங்கமம் வானொலி சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஊழியத்தினுடைய ஐக்கியத்திற்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினால நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக காரியங்களை இந்த நாளிலும் உங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக நான் கற்றுக்கொண்டு நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டு இந்த காலை வேளையில இந்த நல்ல நேரத்துல உங்களோடு நான் என்னுடைய சாட்சியையும் பகிர்ந்து கொண்டு இந்த கடைசி கால எழுப்புதல்களில நாம் எல்லாம் இணைந்து யுத்தம் செய்து தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். இந்த தினத்திலும் கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டுமாய் இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியங்கள் இந்தியா, ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் இந்தியாவின் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக ஒரே ஒரு பாடல் மற்றும் ஒரு 2 ஸ்டென்ஸா பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலும் இந்த பாடலானது நான் முதல் முறையாக இந்திய தேசத்தை விட்டு வெளி தேசங்களுக்கு பயணித்த போது முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷனல் ஊழியத்தை நான் செய்த போது அந்த தேசத்துல கால் பதித்து பாடின பாடல். நான் முதல் முறையாக இந்தியாவை விட்டு வெளியே ஊழியத்திற்கு போனது இலங்கை தேசத்திலே. ஹல்லேலூயா. அந்த இலங்கை தேசத்துல நான் கால் பதித்து அந்த மட்டக்களப்பு மாகாணத்துல நான் பாடின ஒரு பாடலை பாடி அதற்கப்புறம் என்னுடைய சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் ஒரே ஒரு ஸ்டேன்ஸா மட்டும், முதல் ஸ்டேன்ஸாவும் அடுத்த வரிகளும் நாம் பாடுவோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், அல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், அல்லேலூயா. மிதிக்கும் தேசம் எல்லாம்
என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தகப்பனே, இந்த அற்புதமான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ராஜா, இந்த சங்கமம் வானொலியின் மூலமாக கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த செய்தியை, இந்த என்னுடைய சாட்சியின் பகுதியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டும். தகப்பனே, இந்த நாளிலும் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சங்கமம் வானொலி ஆண்டவர குழுவினருக்காக என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்து, இந்த நாளிலே ஆண்டவரே என் சாட்சியை நான் ஏறெடுக்கிறேன். என்னை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டுமாய் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த தினத்திலும் இனியும் ஒரு சாட்சியாய் தேவன் நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரங்கள். இந்த தினத்திலும் இந்த காலை வேளையில, இந்த நல்ல நேரத்துல, இந்த பரிசுத்தவன்களுக்கு மத்தியில என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறதுல தேவாதி தேவனை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். என்னுடைய பெயர் விஜயன் ஜோசப். இந்தியால சுவிசேஷகராக என்னுடைய ஊழியத்தினை நான் செய்து கொண்டு வருகிறேன். இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியங்கள் இந்தியா, ஜீசஸ் சேவ்ஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா என்கின்ற ஒரு ஊழியத்தினுடைய பெயரில இந்த ஊழியத்தினை நான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய குடும்பத்திலே மொத்தம் 5 பிள்ளைகள். நான் 4வதாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை. தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினாலே என்னுடைய தாயின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் எங்களை முன்குறித்து வைத்திருந்தார். என்னுடைய தாய் அவங்களுடைய சிறு வயது காலத்துல கர்த்தருடைய நாமத்தை மறைமுகமாக தேவனை ஆராதித்து கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய தாய் வளர்ந்த சிச்சுவேஷன் ஆனது ஒரு மிகுந்த ஒரு உபத்திரவத்தின் காலம், ஒரு நெருக்கடி மிகுந்த ஒரு காலம். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சமூகத்தை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். ஆனாலும் என்னுடைய தாய் பாருங்க, தன்னுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக நினைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் வெளியே சொல்லாமலே இருந்து கொண்டு தேவன் மீது நல்ல ஒரு பற்றுதலோடு, ஒரு மகிமையோடு, ஒரு விசுவாசத்தோடு வைத்து தேவனுடைய நாமத்தை இருதயத்துல தாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது பாருங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய தாய் அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்து பிறப்பது முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கிறது. ஆனாலும் நான் புதுசா பிறக்க போகிற என்னுடைய ஒரு பையனை தேவனுக்காக, தேவனுடைய திட்டத்திற்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு நான் பிறப்பதற்கு முன்பாக தேவனுடைய பெரிதான வளர்த்த கரம் என்னுடைய அம்மாவை நடத்தி கொண்டே வந்திருக்கிறது. காரணம், என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, எனக்கு மூத்த அக்கா ஒருத்தர் வயிற்றில் இருக்கும் பொழுது மரண பிடியில் இருந்திருக்கிறார். நிறைய பில்லி சூன்யத்தின் தாக்குதலினால, விச் கிராஃப்ட்னால பாதிக்கப்பட்டு நெருக்கத்தின் பாதையில இருந்த பொழுது ஒரு பாஸ்டர் மூலமாக அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு இருந்திருக்கிறார். அப்பொழுது ஜெபம் பண்ணி இருக்கிறார், என்னை சுகப்படுத்தினால் என்னையும் அடுத்தடுத்து பிறக்க போகிற பிள்ளைகளையும் உம்முடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்பேன். அதிலும் அடுத்த பிறக்க போகிற ஒரு மகனை உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பணிக்காய் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க, அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். ஆனாலும் என்னுடைய அம்மாவுக்கு என்ன ஒரு விசுவாசம், ஆண் குழந்தையைத்தான் தருவேன் என்று சொல்லி. அடுத்து பாருங்க, பிரெக்னன்சி ஆகுறாங்க. என்னுடைய அக்காவுக்கு அடுத்தபடியாக பெண் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், என்னுடைய தேவனுடைய நான் ஆண்டவருக்காக நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஜெபம் பண்றாங்க. நான் கருவு பெருக்கிறேன், ஒரு 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 ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, நான் பிறந்து 7வது மாசத்திலேயே ஒரு ஒரு நோயின் தாக்கத்தினால, நோய்னா ஒரு சத்து குறைபாட்டினால என்னுடைய கை கால்கள் எல்லாம் சூம்பி போயிட்டு இறக்குற தருவாயில தூக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட இறந்து போயிட்டதா என்னுடைய அம்மா சொல்லுவாங்க. 7 மாசத்துல நான் இறந்து போயிட்டேன். தூக்கி என்னை வெளியில இது பண்ணிட்டாங்க. தூக்கி போட்ட உடனே மறுபடியும் என்னோட அம்மா பாருங்க,
ஒரு மிகுந்த ஒரு வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணி என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அது உண்மையானால் என் பிள்ளை மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. நான் அப்படியே துவண்டு கிடந்த அந்த காலத்துல தேவ ஆவியானவருடைய பலத்தினால மறுபடியும் வந்து சுகம் பெற்று அந்த நாட்கள்ல உயிர் பெற்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் என்னை வந்து அப்படியே அந்த சிறு வயது பிரயத்திலேயே படிப்படியாக என்னை நடத்தி கொண்டு வருகிற பொழுது கரெக்டா அந்த ஸ்கூல் படிக்கிற நேரத்துல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்னால என் காலும் என்னுடைய முகமும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் காயம் இருக்கும். இதனால பாதிக்கப்பட்டு ஒரு 5 ஆண்டுகள் நான் வந்து பள்ளிக்கூடம் போகாமலேயே படுத்த படுக்கையா நான் இருந்தேன். படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன். நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சேன். அவ்வளோ துக்கத்தின் பாதையில நான் இருந்தேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் மூலமாக எனக்கு இன்னும் உறுதியாக என் தாயின் வழியாக என்னுடைய அக்காவின் வழியாக சுவிசேஷம் உறுதியாக எனக்கு வந்து நான் அந்த சுவிசேஷத்துல அந்த அந்த நோய் அந்த நெருக்கத்தின் பாதையிலும் அந்த சிறு வயதுல ஏசப்பாவை கெட்டியா பிடித்து கொண்டேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நான் எல்லார் மாதிரியும் ஒரு வயசுல போயிட்டு நான் ஜாயின் பண்ணது இல்லை. என்னோட 11வது வயதுலதான் முதல் வகுப்பு என்னை கொண்டு போயிட்டு ஆண்டவர் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. அப்ப பாருங்க, என்னுடைய ஆரம்ப கால கல்வி நாட்கள்ல என்னுடைய ஸ்கூல் மேட்ஸ் எல்லாமே 5 வயசுல இருப்பாங்க. நான் மட்டும் 11 வயசுல வித்தியாசமா நெடுன்னு ஹைட்டா இருப்பேன். அப்ப எவ்வளவு கேவலங்கள் அவமானங்களை நான் சந்திச்சிருப்பேன். என்னுடைய டீச்சர்ஸே என்னை மதிக்க மாட்டாங்க. மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறேன், இவ்வளவு காலமா நீ என்ன பண்ற, இந்த 1ஆம் கிளாஸ் வந்து சேர்ந்துட்டேன் இப்படின்ட்டு எல்லாம் என்னை வந்து கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் பாருங்க, நான் வந்து அந்த சின்ன வயசுலயே என்னை உயிர்ப்பித்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகா கிருபைகளை நான் கொண்டாடி கொண்டே இருப்பேன், நினைத்து கொண்டே இருப்பேன். ஒரு நோக்கம் உண்டு, என்னை ஆண்டவர் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்னா, என்னை படிக்க வைத்திருக்கிறார்னா ஒரு நோக்கம் உண்டு, படிக்க வைக்க சேர்த்து இருக்கிறார் ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். எல்லா வெக்கங்களையும் துக்கங்களையும் தாங்க தேவன் கிருபை செய்தாரு. பாருங்க, என் ஸ்கூல்லயே நான் தான் டாப் ரேங்க்ல முதல் மாணவனா திகழ்ப்பேன். கல்ச்சுரல் ப்ரோக்ராமா இருக்கட்டும், டான்ஸ் ப்ரோக்ராமா இருக்கட்டும், அல்லது பாட்டு பாடுற ப்ரோக்ராமா இருக்கட்டும், அல்லது படிக்கிறதா இருக்கட்டும், முதல் ரேங்க் 500 மார்க்கு. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, 498ல இருந்து 500க்குள்ளாக மார்க் எடுத்து முதல் மாணவனா கோல்டு மெடல் சில்வர் மெடல் எல்லாம் வாங்கி இருக்கிறேன் அந்த நாட்கள்ல. அப்படி படிப்படியா தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருந்த காலத்துல ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு எனக்கு. ஏன் ஐஏஎஸ் ஆகணும்னா, என்ன மாதிரியான கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, ரோட்டோரத்துல இருக்கிற ஏழைகளுக்கு உதவணும், சுவிசேஷத்தை சொல்லணும், புதிய ஏற்பாடுகளை நம்ம ஈஸியா சொல்ல கொடுக்க முடியும். ஐஏஎஸ் ஆனாதான் நிறைய சுவிசேஷம் செய்ய முடியும், கிராமங்களை தத்தெடுக்க முடியும், பட்டணங்களை தத்தெடுக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் ஐஏஎஸ் ஆக ட்ரை பண்ணி வெறி கொண்டு படிக்க ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 3வது வகுப்பிலேயே ஒரு லைப்ரரியில மெம்பர் ஆகி படிக்க ஆரம்பித்த சம்பவங்கள்லயே முதல் மாணவன் என்று சொல்லி எனக்கு அங்கேயும் வந்து எனக்கு வந்து ஹானர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசுல இந்த லைப்ரரியில தமிழ்நாட்டிலேயே குறைந்த வயதுல போயிட்டு லைப்ரரியில மெம்பரான ஒரே மாணவன் விஜயன் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த லைப்ரரியாரால ஹானர் செய்யப்பட்ட அந்த நாட்கள்லயும். அப்படி நான் வெறி கொண்டு படிக்க ஆரம்பித்து +2 கஷ்டப்பட்டு முடித்தேன். +2 எப்படி முடித்தேன்னா, காலையில உணவு இல்லாமலேயே அந்த இன்னைக்கு நாட்கள்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலை உணவு சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல மதிய உணவு, அந்த நாட்கள்ல அந்த ரேஷன் அரிசி சாப்பாடைத்தான் அந்த நாட்கள்ல இந்த இந்திய கவர்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்தது. அப்படி காலை உணவு இல்லாமலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏற்கனவே எனக்கு சின்ன வயசுல சத்து குறைபாட்டுனால நிறைய பிரச்சனைகள் எனக்கு. ஆனா ஸ்கூல் பாருங்க, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது வகுப்பு வரையிலும் காலை உணவு இல்லாமலே நான் படித்து கஷ்டப்பட்டு +2 முடித்து ஒரு டாப் மார்க் எடுத்து இந்தியாவிலே நம்பர் 1 யூனிவர்சிட்டியில நான் வந்து சேர்ந்து படிக்க தேவன் கிருபை செய்தார். பாருங்க, நான் அந்த ஸ்கூல் டேஸ்ல ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் படிக்கும் பொழுதே சிறுவர்களுக்கு சிறுவர் மினிஸ்ட்ரி செய்யறது, சிறுவர்களை நல்லா என் கூட சக மாணவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுமாக நான் வைத்து அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்து கொண்டிருந்த தருணத்துல நல்லா பாருங்க, கர்த்தரும் மகா ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய தேவனுடைய நாமத்தினால
அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டே இருந்ததுனால அடிப்படை இன்க்ரீஸ் கொடுத்தாரு. நான் சுவிசேஷம் ஏன் அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோட கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறதற்கு சித்தமானால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நானும் ஒரு ஸ்லாட்ல தேவ ராஜ்யத்திற்கு உண்டான மெசேஜை நான் கொடுப்பேன். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும், எதனால சுவிசேஷத்தினால காஸ்பல் செய்யறதுனால எப்படி பூமி உலக உருண்ட பரிசுத்தமாக்கப்படுது, சபைகள் பரிசுத்தமாக்கப்படுது, நாம எப்படி நம்மள அறியாமலேயே ஒரு வெற்றியை கொண்டாட முடியும் என்பதை குறித்து வரும் நாட்கள்ல நான் இதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்படி +2 சுவிசேஷம் செய்து கொண்டே +2 முடித்தேன். ஒரு டாப் ரேங்க் காலேஜ்ல எனக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்தாரு. அதுல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் சீட் எனக்கு கிடைச்சது. ஏன்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சாதான் எனக்கு ஐஏஎஸ் ஆகிற கனவு, ஒரு கலெக்டர் ஆகக்கூடிய ஒரு கனவு பழிக்கும் என்பது எனக்கு சில சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு 2 கோர்சஸ் கிடைச்சது. விஸ்காம் கிடைச்சது, அதாவது சினிமாட்டோகிராஃபி. இன்னொரு பகுதி என்னன்னா, ஐஏஎஸ் ஆக முடியலன்னா ஒரு நல்ல ஒரு மீடியா துறையை செலக்ட் பண்ணி அதுல சாதிச்சு நாம தேவ ராஜ்யத்தை அதன் மூலமா கட்டணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணி 2 கோர்ஸ், சரி 3 கோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஒன்னு வெட்னரி, அடுத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல், அடுத்தது விஸ்காம். விஸ்காம்னா உங்களுக்கு தெரியும், அந்த விஷுவல் கம்யூனிகேஷன், கேமரா குறித்து, அந்த சினிமா குறித்து நான் படிக்கக்கூடிய ஒரு பாடம் அது. ஆனா பாருங்க 3லயுமே சீட்டு கிடைச்சது. ஆனா நான் தேவனு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன், பிஎஸ்சி அக்ரி எடு, அங்க நான் உன்னை வந்து நான் கைட் பண்ணி கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க கூட்டு போனாரு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. இங்க கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்தியால கோயம்புத்தூர் பகுதி தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு அக்ரி காலேஜ்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சு அங்க நான் படித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். பாருங்க, நான் நன்றாக படித்து கொண்டு இருந்தேன். திடீர்னு ஃபர்ஸ்ட் இயர் நான் கிராஸ் பண்றேன். செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் நான் வந்து பாஸ் பண்ணி போய்கிட்டு இருந்த தருணத்துல திடீர்னு என்னுடைய அப்பாவுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்னால என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு தெரியாம அவரு வந்து ஒரு கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாரு, இறக்கக்கூடிய ஒரு தருணத்துல போயிட்டாரு. அப்புறம் பாருங்க, நல்லா போயிட்டு இருந்த எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு புயல் திடீர்னு அடிச்சது. பிசாசுக்கு தெரியும், இவன் படிச்சிட்டான்னா, ஏன் இதெல்லாம் வந்து கொடுக்குறான்னா, இவன் படிச்சுட்டானா கலெக்டர் ஆயிருவான், இவன் கலெக்டர் ஆயிட்டானா நிறைய காரியங்களை செய்வான், அதனால இவனை படிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல தரித்திரத்தை கொண்டு வந்தான், பிரச்சனையை கொண்டு வந்தான், போராட்டத்தை கொண்டு வந்தான், நெருக்கத்தை கொண்டு வந்தான். நானும் கஷ்டப்பட்டு பகுதி நேரத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே, ஏன்னா அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல போன பிற்பாடு ஃபீஸ் கட்ட முடியல. நான் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸும் கட்டணும், என்னுடைய தேவை செலவுகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் வந்து சமாளிக்கணும். எத்தனையோ ஆயிரங்கள் அந்த நாட்கள்லயே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். நான் அப்போவே அநேக தேவைகள் எனக்கு இருந்தது. மாசம் 10,000 ரூபாய் வேணும் என் படிப்பு செலவுக்கு. நினைச்சு பாருங்க, அப்போவே 20 வருஷம் முன்னாடியே மாசம் 10,000 ரூபாய் வேணும்னா யாரு கொடு. ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ சேர்த்து கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே வந்தேன். நான் எப்படியாவது படித்து முடிச்சுடணும் அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேல் ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில என் குடும்பம் தள்ளப்பட்டது. என் அப்பாவுடைய எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னோட அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை நல்வழிப்படுத்தி ரொம்ப சமாதானத்துல என்னை நடத்தினவர். இன்னும் அவர் ரசிக்கப்படல, ஹேப்பிஸ்ட். அவரு வந்து ஐடல் வர்ஷிப்பரா தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஐடல் வர்ஷிப்பரா இருந்தாலும் அவர் என்னை நடத்தின விதம், என்னை அன்பு செலுத்தின விதம், இன்னைக்கு ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளாக பல சபைகளுக்கு ஆசீர்வாதமாக, பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா கர்த்தர் கொடுத்த என்னுடைய தந்தையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்கள், நல்ல குணங்கள் தான். அவர் என்னால விட்டு தர முடியல. ஆனா பாருங்க, நான் பொருத்தனை பண்ணேன். ஏன் அப்பா உயிரோடு எழும்பணும் ஆண்டவரே, உயிரோடு எழும்பிட்டா உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு தரேன். நீர் என்னை கொண்டு என்ன செய்ய விருப்பப்படுகிறீரோ, இந்த அக்ரி படிப்பு நான் முடிக்கிறோன்னு இல்லையோ எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய அரியர்ஸ் விழுந்தது. அப்பா பிரச்சனையினால, ஃபீஸ் கட்ட முடியாதனால, மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதுனால நிறைய அரியர்ஸ் விழுந்துருச்சு. இனி நான் இதோ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஒருவேளை ஐஏஎஸ் ஆகுறது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா
நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் இருக்கிறீரோ அதை நான் செய்யறேன். நீர் என்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்து நடத்தும்னு சொல்லி இது பண்றேன் பாருங்க. என்னோட அப்பா ஏசப்பானுடைய பாதத்தை பிடித்து நான் அழுதி கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய ஹாஸ்டல்ல விஷம் கிடையாது, ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன். எப்படின்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு தரிசனத்தையும் பார்த்தேன். அந்த நாட்கள்ல இந்த காலேஜ் படிப்பை பாதியிலே விடுறேன், சென்னையில போறேன். சென்னையில நான் வந்து ஒரு முக்கியமான பிரபலமான துறையில படிப்படியா உயர்றத, அதன் மூலமா தேவராஜ்யத்தை கட்டுறத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்ப பாருங்க, தேவனை உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு. நீ இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அந்த இடங்களிலிருந்து உன்னை நான் பிரபலமாக்கி அப்படியே உயர்த்த ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவரே நான் போறேன், ஆனா என் அப்பாவை நீங்க உயிரோடு எழுப்புவீங்களா? நான் இங்க இருந்து போறதுக்கு முன்பாக எனக்கு போன் வரணும், அவங்க ஒரு உயிரோடு இருக்கிறேன், நல்லா எழும்பிட்டு ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க என் வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வரணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். பாருங்க, நான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே எங்க வீட்டுல இருந்து போன் வருது. அந்த நாட்கள்ல ஒரு 1100 ஒரு செட்டு கையில வச்சிருந்தேன் நான். என்ன பாருங்க, ஒரு தரித்திரமான இடத்துல வைத்திருந்தாலும் அன்னைக்கு படித்த மக்களுக்கு மத்தியிலேயே ஒரு 1100 செல்போனை வச்சுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு முதன்மையான ஸ்டூடெண்டா தான் தேவன் என்ன வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அதை நான் நினைவு கூர்றேன். எனக்கு போன் வருது, அப்பா பத்திரமா இருக்காரு பாட்டு. அப்போ என்னோட ஏசப்பா நான் வேண்டிக்கின்றதின் படியே எனக்கு ஆசீர்வதித்தார், என் அப்பாவை பாதுகாத்தார். அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேனோ அதை நிறைவேற்றணும். பாருங்க, அவரு எனக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றினாரு. ஆனா அவருக்கு நான் ஒப்பு கொடுத்ததின்படியே நான் இந்த இடத்தை விட்டு போறேன். படிப்பு விடுறது எந்த ஒரு தெய்வத்துக்கும் விருப்பம் கிடையாதுதான். ஆனா நான் நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க, என்ன ஆண்டவர் அந்த படிப்பை விட சொன்னதே அவருடைய அலாதி திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்காக. விட்டுட்டு சென்னை போறேன் பாருங்க. உடனே நான் பட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வரேன், அன்பு செலுத்துறேன், அவங்க கொடுக்கறத நான் சாப்பிட்றேன். வெறும் 500 ரூபாய். அந்த நாட்கள்ல 500 ரூபாங்கிறது பெரிய காசு. இன்னைக்கு வந்து 500 ரூபாங்கிறது ஒரு நாள் செலவு இந்தியால. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் காசு எடுத்துக்கொண்டுதான் சென்னை நோக்கி போறேன். சென்னையில யார் என்னன்னே தெரியாது, எப்படி சுத்தி பார்த்தாலும் அந்நியர்களா தான் இருந்தாங்க. அந்த அன்னைக்கு நான் ஒரு சகோதரன் வீட்டுல தங்கி, அன்னைக்கு ஒரே ஒரு அந்த காலேஜ்ல, என்னோட காலேஜ் மூலமா ஒரு நண்பர் எனக்கு தெரிய வந்தார். அவர் பைபிள் காலேஜ்ல படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரன், கோயம்புத்தூர்ல ஒரு பைபிள் காலேஜ்ல படித்து கொண்டிருந்த ஒரு சகோதரன். அந்த சகோதரனுடைய கான்டாக்டை வாங்கி அவங்க வீட்டுல ஒரு 2 நாள் தங்கினேன். எதுக்கு வந்திருக்கிறேன், ஏன் வந்திருக்கிறேன்னு அவர் ஒரு பேச்சும் கேட்கல. ஆனா விஜயன் பிரதருக்கு ஒரு பிரச்சனை, அவரு ஏதோ ஒரு நெருக்கத்துல இருக்கிறார், அதை மாத்திரம் அவருக்கு தெரியும். ஹெல்ப் பண்ணாரு. அவரால் முடிஞ்சதெல்லாம் எனக்கு தோசையோ சப்பாத்தியோ சுட்டு கொடுத்து என்ன சாப்பிட வச்சாரு. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா எனக்கு இருந்தது. ஒரு சமாதானமா என்ன தேவன் நடத்தினாரு. இந்த நாள்ல இன்னொரு காரியத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன். அங்கேயும் எனக்கு நிரந்தரம் இல்லை பிரதர், எங்க வீடு சின்ன வீடு, தங்குறது கஷ்டம், நீங்க வேற ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி என்னை வந்து அவங்க அந்த பிரதர் எனக்கு சொன்ன உடனே, ஆண்டவரே என்ன செய்வேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல, சென்னையில ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல நான் என்னோட பட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஒரு வயதான ஒரு முதியவர் அந்த வழியை பாஸ் பண்ணிட்டு வந்தார். வரும் பொழுது டக்குன்னு பார்த்தா, தம்பி நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு என்ன கேட்டாரு. அங்கிள் நீங்க எங்க அங்கிள் இங்க இருக்கிறீங்கன்னா, இங்கதான்ப்பா என்னுடைய ஹாஸ்டல் இருக்கு, நான் சிறுவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சிறுவர்களை குறிப்பிட்ட ஒரு 50-60 சிறுவர்களை என்னுடைய ஹாஸ்டல்ல தங்க வச்சு அவங்கள படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், நான் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறேன்றாரு. உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த அங்கிள் வந்து ஒரு சின்ன வயசுல எங்க ஊருக்கு வந்திருந்தவர், ஒரு நல்ல ஊழியக்காரர். நீ என்ன பண்ற அப்படின்னா, அங்கிள் என் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ பிரச்சனைனா நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு வந்தா, அந்த இடம் ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி, ஒரு சின்ன ரொம்ப கஷ்டமான ஏரியா தான். அங்க ஒரு சின்ன சேர்ச் ஒண்ணு கட்டியிருந்தாரு, ஒரு 50 பேர் உட்கார்ற சேர்ச். அங்க சேர்ச் மட்டும்தான் நல்லா இருந்தது, கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் போட்டு. அவங்க வீடெல்லாம் பார்த்தோன்னா அந்த பாஸ்டர் வீடும்
ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஒரு சின்ன ஒரு சாலை மாதிரி போட்டு உள்ள வந்து அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன ரூம்ஸா பண்ணி அவங்க பசங்களுக்கு வச்சிருந்தாரு. பாருங்க, அவரு என்கிட்ட பேசிட்டு என்னோட கஷ்டத்துல ஷேர் பண்ண பொழுது, நீ எத்தனை வருஷம் இங்க தங்கினாலும் இந்த இடத்துல இருந்து நீ ஊழியம் பண்ண, நீ ஊழியம் பண்ணிக்கிட்டு நீ வேலையை தேடு, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல தங்க வச்சாங்க. தங்க வச்சு பாருங்க, நான் அங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஜாப்புக்காக ட்ரை பண்ணிருக்கும் பொழுது ஒரு கேபிள் டிவில எனக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. அந்த கேபிள் டிவில நான் உண்மையும் உத்தமமா இருந்து வேலை செய்ய எனக்கு ஆண்டவர் வந்து படிப்படியா எனக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அதன் மூலமா நிறைய கான்டாக்ட்ஸும் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளில கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அப்படியே படிப்படியா நான் மீடியா துறைய சின்ன வயசுல இருந்து ஒரு நோக்கம் வச்சிருந்த, கர்த்தர் சித்தமானால் ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியலன்னா இந்த மீடியாவுல நம்ம சாதிச்சு தேவ ராஜ்யத்தை கட்டுவோன்னு சொல்லி நான் அப்படி பிளான் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாத்துக்குங்க. நான் ஜெபம் பண்ண என்ன அறியாமலேயே எனக்கு இந்த விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியால விஜய் டிவின்னு ஒண்ணு இருக்கு. விஜய் டிவி லிங்க்ஸ் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சு அப்படியே படிப்படியா நான் சின்சியரா வேலை செய்ய அங்க இருக்கிறவங்களே சாட்சி சொன்னாங்க, நீ கிறிஸ்தவம்பா, அதனால தான் இந்த பாபிலோன் போன்ற இந்த மீடியா துறையில நீ உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணி நீ செய்யற, உன்னாலதான் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே படிப்படியா எனக்கு என்ன எப்படி வந்ததுன்னா, பிரபு சாலோமன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ சினிமா டைரக்டர் இருக்கிறாரு அங்க சென்னையில. அவரோட கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே அன்பான மோகன் சிலாசரஸ் அவங்களுடைய ஜீசஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரிஸ்னு சொல்லப்படுகிற அந்த மினிஸ்ட்ரியில எனக்கு ஒரு பங்கு கிடைச்சது. அங்க எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டீமை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவங்களோட இணைஞ்சு ஜெபிச்சே மீடியா மக்களுக்கான இந்த நியூஸ் வாசிக்கிறவங்க, இந்த ஆடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி, ரேடியோ ஜாக்கி, அவங்களுக்கான மக்களுக்கான சுவிசேஷத்தை நான் அறிவிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, நான் அந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்க ஏன்னா அந்த மீடியா துறையில விசாலமான வாசல்கள் ஆண்டவர் திறந்தார். அநேகரை கொண்டு ரசிக்க ஆரம்பிச்சார். நிறைய பேரை ஞானஸ்தானத்தின் பாதையில நடத்த கிருபை செய்தார். சென்னையில இருக்கிற அந்த என்எல்ஏஜி டி மோகன் ஐயாவோட சர்ச்சில் நிறைய பேரை ஞானஸ்தானத்தின் பாதையில கொண்டு போய் சேர்த்து விட தேவன் கிருபை செய்தார். அத போல பாருங்க, நான் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய திட்டம் இதுல நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுக்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அன்பான தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்கிறாரு நடிகர் விஜய். அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இப்போ நமது முதலமைச்சரா இருக்கிறாரு, இங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. விஜயோட டீம்ல எனக்கு ஆண்டவர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். பயன்படுத்த அங்க நல்ல உயர்த்த ஆண்டவர் என்னுடைய கடன் பாரங்கள், என் குடும்பத்தினுடைய சூழல் எல்லாத்தையும் மாத்த கிருபை செய்தார். பாருங்க, அங்க ஒரு 10 வருடங்கள் நான் போராடி நல்ல உயர்வுல பந்துகிட்டு இருந்த தருணத்துல நானும் சில திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சேன். சினிமா துறையில சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறேன். சில திரைப்படங்களை டப்பிங் வைஸ் கொடுத்துருக்கிறேன். சில சேனல்ஸ்ல வந்து வீடியோ ஜாக்கியா நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல சினிமா துறை சார்ந்த காரியங்கள்ல நான் திரைக்கதை எழுதி நிறைய வசனம் சார்ந்த திரைப்படங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த சினிமா துறையில நிறைய பேர் ரட்சிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமும் பைபிள் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்க தங்களை ஒப்பு கொடுத்ததெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இப்படி தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்திருந்த காலங்களில பெரிதான பலத்த காரியங்கள் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில திடீர்னு எனக்கு ஆண்டவர் அழைப்பை உறுதிப்படுத்தினார். உன்னை நான் முழு நேர ஊழியத்திற்கு பயன்படுத்த போறேன். இப்பொழுது நீ இந்த சினிமா வேலையை விட்டுறணும், இந்த உதவி இயக்குனர் வேலையை நீ விடணும். இப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற, இப்பொழுது நீ அதை விடணும்னு சொன்ன உடனேயே எனக்கு தலகால புரியல. ஏற்கனவே படிப்பு சொல்லி 0 பாதியிலேயே விட்டுட்டேன். நான் படிப்பு காலேஜ்ல கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி அக்ரி பாதியிலே விட்டுட்டேன். இப்போ இன்னும் அளவு கொஞ்சம் ட்ரை பண்ண ஒரு படம் டைரக்ட் பண்ணி நடிச்சிட்டோம்னா சில கோடிகளுக்கு ஆசீர்வாதங்களா மாறிடலாம். படம் நான் டைரக்ட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டேன்னா, நடிகரா இருந்து நடிச்சு கொடுத்துட்டேன்னா 1.5 கோடி ரூபாய் என்னோட சம்பளம். ஆனா நான் சைன் பண்ற டைம்ல ஆண்டவர் அதை கேன்சல் பண்ண சொல்றாரு. என்னால என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, என்ன செய்வேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நெருக்கத்தின் பாதையில இருந்த போது கர்த்தர்
இந்த நாளில என்னோட பேசி நீ ஊழியத்துல வரணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன செய்வேன்னு தெரியலேனே என்று சொல்லி நான் அழுது கொண்டிருந்த தருணத்துல ஆண்டவரை தைரியப்படுத்தி சரி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய திட்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ண பாருங்க. எனக்கு இயேசு உதவுக்கிறார். அந்த நாளும் அவருடைய எனக்கு தரிசனமாகி நீ இந்த தேசத்துல இருக்காத, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை உருவாக்க போறேன்னு சொன்ன உடனே இலங்கை தேசத்துக்கு நோக்கி என்ன ஆண்டவர் பயணிக்க செய்தார். இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா எனக்கு யார் என்னன்னே தெரியாது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இங்கிருந்து சில நண்பர்கள் மூலமாக அங்க கான்டாக்ட் கிடைச்சி கடைசியா பெட்டிகோலாங்கிற ஒரு ஊர்ல போயிட்டு 3 வருடங்கள் அங்க நான் இருந்தேன். அங்க என்ன பயிற்றுவித்து ஊழியம்னா என்ன, வசனம்னா என்னன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்து அங்கிருந்து மலேசிய தேசத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனமெல்லாம் கொடுத்தார்ல பிரதர், அன்பான பிரதர், சிங் டு தி கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி அவரோட தேசத்துல கொஞ்ச நாள், மலேசிய தேசத்துல கொஞ்ச நாள் வைத்திருந்தார். ஜெஹூர் பாருன்னு சொல்லப்படுகிற இடத்துல இருந்தேன். KL கோலாலம்பூர்ல இருந்த கிளாங்க்னு ஒரு பகுதி, அது அந்த பகுதியில கொஞ்ச நாள் இருந்து என்னை உடைத்து உருவாக்கி அப்புறம் இந்தியா வந்து அப்புறம் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த பிற்பாடும் பாருங்க பார்ட் டைம் சினிமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான். அந்த 2005 ஒப்பு கொடுத்தேன். 5 19 பார்ட் டைம் சினிமா ஒர்க் பண்றேன், முழு நேர சுவிசேஷ ஒர்க்க பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பாருங்க ஆண்டவர் சினிமா ஒர்க் எல்லாத்தையும் விடணும், நீ எனக்காக முழுக்க என்னுடைய திட்டத்திற்கு நீ பயன்படுத்தப்படணும்னு சொன்னதை உடனே நான் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய ராஜ்ய ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். பாருங்க 2022 ஏற்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு இந்த சென்னை, இந்த தமிழ்நாட்டுல ஒரு மலை, உயர்ந்த மலை. நான் சுருக்கமா என்னுடைய சாட்சியை முடிக்க போறேன் பிரதர். ஏன்னா அடுத்த ஒரு பார்ட்டு போகணும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில என்னோட அடுத்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அடுத்த பார்ட்டு எப்படி முழு நேர ஊழியத்துல என்ன பயன்படுத்தினார் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்போ 2022 ஜனவரி 25 தான் நான் முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ குடியரசு இந்தியன் ரிபப்ளிக் டே அன்னைக்கு முழு நேரத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த 5 வருஷமா என்ன முழு நேர ஊழியத்துல அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக ரிவைவல் எங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நோக்கமே உலக தேசங்கள் எழுப்புதலை காணணும், சபைகள் விருத்தி அடையணும், புது ஆத்துமக்களினால ஜனங்க ரட்சிக்கப்படணும், பலத்த காரியங்களை செய்யணும். இந்த 2022 இருந்து இன்னைய வரையிலும் முழு நேரத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய நோக்கம் உலக தேசங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த மீடியாவின் மூலமாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக என்னுடைய அடுத்த பார்ட்டு, ஏன்னா 2 பார்ட்டுல நான் முடிக்கலான்னு எனக்கு நைட்டு தேவ ஆவியானவர் வெளிப்பாடு கொடுத்தார். அன்பான லெஸ்லி அங்கிள் சொல்லும் போது என்னுடைய சாட்சி சொன்னா அவ்வளோ நேரங்கள் ஆகும், 2-3 நாட்கள் ஆகும். ஆனா சுருக்கி சொல்லணும்னு சொன்னாரு. தேவ ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு இப்ப பாருங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு இப்ப நான் சொல்லி முடித்து இருக்கிறேன். முழு நேர ஊழியத்துல என்னை ஆண்டவர் எப்படி எல்லாம் நடத்தினார், எவ்வளவு கஷ்டமான பாதைகள் எல்லாம் நான் கடந்து வர உதவி செய்தார், எத்தனை பிரச்சனைகளை நான் கடந்து வர உதவி செய்தாருங்கிறத அடுத்த பார்ட்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களை முகமுகமா சந்திக்கிற பொழுது செகண்ட் பார்ட் ஆஃப் மை விட்னஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். தொடர்ச்சி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு கொடுத்த சங்கமம் FM தமிழ் கிறிஸ்டியன் ரேடியோ ஹோஸ்டுக்கும் அவருடைய குழுவினருக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ரஜினி. ஆமீன் பாஸ்டர். உங்களோட செகண்ட் பார்ட்டை நீங்கள் வருகின்ற சாட்டர்டே 6:30 மணிக்கு எடுத்து வாருங்க. வருகின்ற மார்னிங் ஈவினிங் பாஸ்டர்? ஈவினிங் உங்களுக்கு 6:30 PM. சேம் டைம் இதே டைம் தான் இல்லையா? பின்னேரமா உங்களோட டைம் பின்னேரம்? பின்னேரம். ஓகே, பின்னேரம். நான் ஓகே ரைட், அந்த டைம்ல நம்ம பிளான் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய சாட்சிக்காக என்னுடைய ஊழியர்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க. ஒரு ஜெபம் பண்ண நான் விருப்பப்படுறேன். நான் நம்ம மக்களுக்காக தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பார்ட்டை நான் அடுத்த ஷார்ட் நான் கொண்டு வந்துடுறேன். ஐயா நன்றி. ஓகே சிஸ்டர். ஆமேன். நன்றாக இருந்தது பாஸ்டர் ஜோசப்.
வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த முறை வந்து உங்களோட தேங்க்யூ. பவர்ஃபுல் விட்னஸிங் டெஸ்டிமனி கொடுத்து முடியுங்க. இன்னும் பெரிய ஆசீர்வாதமாக ஆமென். இருந்தது. ஆமென். God bless you. நன்றாக கர்த்தர் உங்களை ஆமென். ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார் ஆமென். இந்த உங்களோட ஆமென். ministry-க்கு. ஆமென். 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 நான் விசுவாசிக்கிறேன் மம்மி. மம்மின்னு சொல்றேன். என்னோட மம்மி ஏஜா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமென். ஓகே, ஓகே. ஆமென். Thank you. God bless you. ஆமென். தேங்க்யூ, நாங்கள் இப்பொழுது தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். சரி. நானும் வெளிக்கிடுறேன். நன்றி, நன்றி, நன்றி. எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னோட ஊழியங்களுக்காக. Okay. Father, I commit, Lord Jesus, சரி. Father Joseph into your hands, oh God. We thank you, Lord, for such a powerful witness, Lord, right from his young age, right from the time his mother has been, Lord Jesus, dedicating him, Lord, in her womb, Lord. You have chosen him, you have called him out, Lord, and Lord Jesus, accordingly, Lord, you have been using him step by step, Lord, in times, Lord, when he had been, Lord Jesus, even questioning when and where, how he had been giving things and then removing, giving things and then removing out of certain incidents to bring your fulfillment of your plan and purposes in your life. And Lord, thank you for that faithfulness. Thank you for that power and great glory and witness that has been coming through so powerfully to make him such a strong witness. And the anointing part of the Holy Spirit of the Lord God Almighty is resting upon him, Lord. And Lord, thank you, Lord, for further, Lord Jesus, how you are going to use him mightily, Lord, for the way in which you have called him with this evangelistic ministry, as well as, Lord, into the nations of the world. You would, Lord, open doors no man can shut, and you're going to use him mightily, Father. Because this is the times, Lord Jesus, that you would use. The younger generation needs his voice much more than anybody else. Therefore, use him, I pray, in the name of Jesus, with your protection, might, power, wisdom, honor, and glory upon him, I pray. In Jesus' name, amen and amen. 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 Thank you.